நம்ம டெய்லி யூஸ் பண்ற சர்ச் என்ஜின்ஸ் பத்தியும் அது வேலை செய்யற இந்த வேர்ல்டு வைடு வெப் பத்தியும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது சம்பந்தமா சில குறிப்புகள் இருக்கு நம்ம கிட்ட. எப்படிங்க இவ்ளோ வெப்சைட்ஸ்ல இருந்து நம்ம கேக்குற கேள்விக்கு நொடியில பதில் கிடைக்குது? அதை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். இந்த வேர்ல்டு வைடு வெப்புங்கிறது கோடிக்கணக்கான வெப் பேஜஸ், தகவல்கள் இருக்கிற ஒரு பெரிய நெட்வொர்க் தானே? ஆமா. இவ்வளோ விஷயங்களையும் அதோட அட்ரஸையும் ஞாபகம் வச்சுக்கிறது சாத்தியமே இல்ல இல்லையா? கண்டிப்பா முடியாது. இங்கதான் இந்த சர்ச் இன்ஜின்ஸ் வருது. சரி, இது எப்படி இவ்ளோ பெரிய வேலையை செய்யுது? சர்ச் என்ஜின்ங்கிறது அடிப்படையில ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் தான். இது வெப்சைட் பெயர்கள், அதுல என்ன இருக்குங்கிற விஷயங்கள், இது எல்லாம் ஒரு பெரிய டேட்டாபேஸ்ல சேமிச்சு வைக்கும். நீங்க ஏதாவது தேடும் போது அதுக்கு பொருத்தமான ரிசல்ட்ஸை வேகமா எடுத்து தரும். இதுக்கு பின்னாடி நிறைய டெக்னாலஜி வேலை செய்யுது. ஆமா, கரெக்ட். கிராலர்ஸ் இல்லனா ஸ்பைடர்ஸ்னு சொல்ற அந்த தானியங்கி ப்ரோக்ராம்ஸ், அதாவது பாட்ஸ். அதுங்க இன்டர்நெட் முழுக்க சுத்தி புதுசா வந்த பக்கங்கள், அப்டேட் ஆன பக்கங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு தகவல்களை சேகரிக்குது இல்லையா? அதேதான், கூகுளோட கூகுள் பாட் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். சரி, இப்படி சேகரிச்ச தகவல்களை அப்படியே வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதே. முடியாது, அதை ஒழுங்குபடுத்தணும். அதுதான் அடுத்த ஸ்டெப், இண்டெக்ஸிங். இண்டெக்ஸிங். ஆமா, இங்க என்ன நடக்குதுன்னா, சேகரிச்ச தகவல்கள் எல்லாத்தையும், அதாவது முக்கிய வார்த்தைகள், பக்கத்தோட தலைப்பு, கண்டென்ட், அதுல இருக்கிற லிங்க்ஸ், ஹைப்பர் லிங்க்ஸ், இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய தேர்றதுக்கு ஏதுவான ஒரு டேட்டாபேஸ்ல அதை வரிசைப்படுத்தி வைப்பாங்க. ஓஹோ, சரி. இப்படி கோடி கோடியா தகவல்கள் இருக்கு. நம்ம தேடும்போது எப்படி இவ்வளவு சீக்கிரமா சரியானதை கண்டுபிடிக்குது? இங்க தான் சர்ச் அல்காரிதம் உள்ள வருது. ரொம்ப முக்கியமான பங்கு இதுக்கு. நீங்க ஒரு வார்த்தையை டைப் பண்ணி தேடும்போது இந்த அல்காரிதம் தான் அந்த இண்டெக்ஸ் பண்ணின டேட்டாபேஸ்ல ரொம்ப வேகமா தேடி உங்க கேள்விக்கு எது ரொம்ப பொருந்துமோ அந்த பக்கங்களை கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சா மட்டும் போதாதே, எதை முதல்ல காட்டணும், எதை அடுத்து காட்டணும்னு ஒரு வரிசை வேணுமே. அதேபடி அதுக்கு தான் ரேங்கிங் அல்காரிதம் இருக்கு. ரேங்கிங். ஆமா, கூகுளோட பேஜ் ரேங்க் இதுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஒரு வெப் பேஜுக்கு மற்ற எத்தனை பக்கங்கள் லிங்க் கொடுத்துருக்கு, அந்த லிங்க் வர்ற பக்கங்கள் எவ்வளவு முக்கியமானது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு பக்கங்களோட முக்கியத்துவத்தை அது மதிப்பிடும். அப்புறம் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எதுவோ அதை முதல்ல காட்டும். சிம்பிளா சொன்னா, ஒரு பக்கத்துக்கு எவ்வளவு லிங்க்ஸ் போறதோ அந்த அளவுக்கு அது நம்பகமானதா பார்க்கப்படும். ஓ, இப்ப புரியுது. கூகுள், பிங், யாஹூ, அப்புறம் டக்டக்கோன்னு நிறைய சர்ச் என்ஜின்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா, நிறைய இருக்கு. இதுல கூகுள் தான் உலக அளவுல பாத்தீங்கன்னா ஒரு 90% மேல மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கு. இதுங்க வெறும் வெப் பேஜஸ் மட்டும் தேடுறதோட நிக்கிறது இல்ல. ஆமா, இமேஜஸ், வீடியோஸ். அதுதான், படங்கள், வீடியோக்கள், செய்திகள், மேப்ஸ்னு நீங்க எதை தேடுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தனித்தனியா கூட தேடலாம். இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுல வாய்ஸ் சர்ச் வந்துருச்சு. அப்புறம் இந்த ஏஐ வச்செல்லாம் தேட முடியுதே, சாட் ஜிபிடி, ஜெமினி மாதிரி. நிச்சயமா அது வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப குழந்தைங்களுக்கு தேவையில்லாத கண்டென்ட் வராம இருக்க சேஃப் சர்ச் ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் வச்சு தமிழ் மாதிரி நம்ம மொழிகளே தேடவும் முடியுது. நம்ம தேடல இன்னும் கொஞ்சம் துல்லியமாக்க ஸ்பெசிஃபிக்கா தேட ஏதாவது டிப்ஸ் இருக்கா? ஓ, இருக்கு. நிறைய வழிகள் இருக்கு. நீங்க and or not மாதிரி பூலியன் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு செயற்கை நுண்ணறிவு and தமிழ் அப்படின்னு தேடினீங்கன்னா ரெண்டும் இருக்கிற பக்கங்கள் வரும். ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்தை அப்படியே தேடணும்னா கொட்டேஷன் மார்க்ஸ், அதாவது கொட்டேஷன்ல போடலாம். சிறந்த தேடுபொறிகள் 2024 அப்படி. ஓ, சரி சரி. இன்னும் ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்ல மட்டும் தேடணும்னா சைட் டாட் அப்படின்னு போட்டு தேடலாம். site.bbc.com தமிழ் செய்திகள்னு போட்டா பிபிசில இருக்க தமிழ் செய்திகள் மட்டும் வரும். இது மாதிரி செஞ்சா தேடல் இன்னும் சுலபமாகும். எல்லா சர்ச் இன்ஜினும் ஒரே மாதிரி தான் வேலை செய்தா, இல்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கா அதுங்களுக்குள்ள? வித்தியாசம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இப்போ டக்டக்கோன்னு ஒன்னு இருக்கு. அது யூசரோட பிரைவசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. பிரைவசியா? ஆமா, நீங்க என்ன தேடுறீங்கிறத அவங்க சேமிக்க மாட்டாங்க. அப்புறம் ஈகோசியான்னு ஒரு சர்ச் இன்ஜின் இருக்கு. அவங்க வர்ற வருமானத்துல மரங்கள் நடுறாங்க. அட, தேடினாலே மரம் நடுற மாதிரியா? இது நல்லா இருக்கே. ஆமா, இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சர்ச் இன்ஜின்ஸ் மட்டும் இல்லைன்னா இன்டர்நெட்டுங்கிற இந்த பெரிய தகவல் கடலை நம்மால சரியா பயன்படுத்தவே முடியாது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, மெஷின் லேர்னிங், இது மூலமா இதுங்க இன்னும் மேம்பட்டுட்டு இருக்கு. இன்னும் வேகமா, இன்னும் துல்லியமா மாறிட்டு இருக்கு.
ஆக மொத்தத்துல பார்த்தா இந்த சர்ச் என்ஜின்ஸ் தான் இந்த டிஜிட்டல் உலகத்துல நமக்கு தகவல் தேட வழிகாட்டுது. தகவல்கள் நமக்கு கிடைக்கிறத இதுங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக்கிடுச்சுங்கிறது நல்லா தெரியுது. ஆமா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சர்ச் என்ஜின்ஸ் உங்களுக்கு தகவல குடுக்கறது மட்டும் இல்ல, அது எப்படி அந்த தகவல வரிசைப்படுத்துது, எதுக்கு முக்கியத்துவம் குடுக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா இல்லையா? ஏன்னா, நீங்க எந்த தகவல முதல்ல பாக்குறீங்க, எதை உண்மைன்னு நம்புறீங்கங்கிறத இது பாதிக்கலாம் இல்லையா? இத பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம்.